நிறைய ஊதியம் கிடைக்கக்கூடிய வேலைக்கான ஒரு பயிற்சி இது. இந்த படிப்புக்கு வந்து எவ்வளோ ஃபோக்கஸ் வேணும், முழு நேர பயிற்சி அவசியம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பணியில் தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜும் ஈடுபட்டுட்டு வருது. வாட் மேக்ஸ் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் யூனிக்? இந்த முழுநேர பயிற்சியில் மற்ற நிறுவனங்கள்லேருந்து எந்த அளவில் சிறப்பு மிக்கதாக தனித்து விளங்குறீங்க? இதுக்கு ஒரே ஒரு பதில் தான். அது என்னென்னா, மாணவர்களுக்கு வந்து படிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி தர்றது தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லுவேன் நான். 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய கல்வி ஆரம்பிக்கும் பொழுதே இந்த படிப்புகளை நிறைய பேர் எடுத்து படிக்க விரும்புறதில்ல. அது ஒரு கோணம். இன்னொரு கோணம் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுற மாணவர்களும் எளிமையாக அதை முடிக்கிறதில்ல அப்படின்னும் பொழுது ஏன் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியிலே தான் நம்மளுடைய நிறுவனமே வந்து தொடங்கப்பட்டது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து முழு நேரமாக இந்த படிப்பை படிக்காமல் பகுதி நேரமாக இந்த படிப்புக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிகிரி படிப்புகளை படிச்சுக்கிட்டே இந்த படிப்பை படிக்கிறது, அப்படி இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு இந்த படிப்பை படிக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, மாணவர்கள் வந்து இதற்கு தேவையான அளவு நேரத்தை வந்து செலவு பண்ணுறது கிடையாது. ஸோ வீட்டில் இருந்தால் மாணவர்கள் வந்து இந்த முழு நேரமாக இந்த படிப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்களான்னா அதுவும் கிடையாது. இன்னொரு விஷயம் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னென்னா, +2 மட்டுமே முடித்துட்டு இந்த படிப்புக்குள்ளே வர மாணவர்கள் வந்து உங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்க மாட்டாங்க. அவங்களாவே சுயமாக உட்காந்து படித்து நாள் முழுக்க இந்த படிப்புக்காகவே அவங்கள தயார்படுத்திக்குவாங்களான்னு கேட்டால் ஹார்ட்லி 1 or 2% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் டெடிக்கேட்டடாக அந்த படிப்பை வந்து படிப்பாங்க. நிறைய மாணவர்களுக்கு வந்து இந்த பயிற்சி அப்படின்றது, அதுக்கப்புறமா அவங்களுக்கான அந்த கோச்சிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஒரு ஆசிரியர் வந்து அதுக்கான பாடம் நடத்துகிறாங்க, அதுக்கான நோட்ஸ் எடுத்து அவங்களே அதுக்காக உட்காந்து படிக்கிறது ப்ரிப்பேர் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது குறைவான அளவு மாணவர்கள் தான் அதை பண்ணுவாங்க. மற்ற மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆசிரியரோட உதவி வந்து ஒரு நாள் முழுக்க தேவைப்படுது. ஸோ அப்போ நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் என்ன ஒரு பாடத்திட்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் போர்டு எக்ஸாம்ஸ்க்கு +2க்கு ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி அவங்கள தயார்படுத்திக்குவாங்களோ அதே மாதிரி வகுப்பறை திட்டம். ஸோ இப்போ வந்து ஒரு வகுப்பறைக்கு 60 மாணவர்கள்னால் அவங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு ஒரு எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸோடைய கிளாஸஸ் வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து கிளாஸஸ் வந்து ஒரு 800 hours எக்ஸ்டெண்டட் ட்ரைனிங்காக வந்து இருக்கும். இது வந்து 2 months 3 months மட்டுமே வந்து இதுக்கான பயிற்சியை கொடுக்கறது கிடையாது. ஸோ ஜூன் மாதத்தில் சேர்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜனவரி மாதம் வரைக்கும் அதனுடைய டீச்சிங் அண்ட் கோச்சிங் அது ரெண்டுத்தையுமே வந்து கொடுத்து ஜனவரி மாதத்தில் இந்த மாணவர்கள் தேர்வு எழுதுகிற மாதிரியான ஒரு திட்டம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, மாணவர்கள் வந்து இந்த படிப்புக்கு தேவையான கால அவகாசம் வந்து கொடுத்து படிக்கிறதுனால நல்ல மதிப்பெண்களில் நிறைய மாணவர்கள் வந்து இந்த படிப்புகளை தேர்ச்சி பெறுவதுன்றது எளிமையாக இருக்குது. இதுதான் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோடைய ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம்.